Hello friends, welcome to Aram IAS Academy. In this video, we will start our discussion about the Hindu newspaper teaching of 1st September 2020. So one by one news பார்க்க ஆரம்பிப்போம். So first news பார்த்தீங்கன்னா page number 1ல என்ன கொடுத்திருக்காங்க, economy base பண்ணி ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. அங்க GDP falls 23.9% in first quarter அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு இந்த நியூஸை கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, worst contraction seen in decade. போன last 10 yearsல இந்த contraction is the worst contraction. Reason is very simple, because of this COVID-19 pandemic. So COVID-19 pandemic வந்தது. அந்த பேண்டமிக் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், லாக்டவுன் இம்போஸ் பண்ணோம். லாக்டவுன் இம்போஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆகலை. அப்போ ஃபங்க்ஷன் ஆகின ஒரே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எதுனா அக்ரிகல்ச்சர். ஏன்னா எசென்ஷியல் கமாடிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கமாடிட்டி வாங்குறதுக்கு மட்டும் தான் வெளியே போயிட்டு இருந்தோம். வேறஸ் நான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் பண்ணியாச்சு, மேனுஃபேக்சரிங், சேல்ஸ், சர்வீஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ கிராஜுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தோஸ் செக்டார்ஸ் எக்ஸப்ட் பிரைமரி எல்லாமே டவுன்ஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. அந்த டவுன்ஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும், GDP falls 23.9% in first quarter of the budget, first quarter of the annual financial statement அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், இவங்க தான் அந்த எஸ்டிமேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சொல்ல வராங்கன்னா இந்த பக்கம் பார்க்கலாம். The contraction in the latest quarter is estimated based on limited indicators only. ரைட், லிமிடெட் இண்டிகேட்டர்ஸ், கையில் இருந்த டேட்டா வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபிகரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். வேற எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ யாரை சார் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டால், we have included mostly the formal sector. the formal sector மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். வேற இன்ஃபார்மல் செக்டார் ஆர் அன்ஆர்கனைஸ் செக்டார் அது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ண கிடையாது. ஏன் இன்க்ளூட் பண்ண கிடையாதுன்னா, நம்ம கிட்ட மூவ்மெண்ட்டே இல்லை, வெளியே நம்ம மூவ் பண்ணவே கிடையாது. ஸோ with the help of formal sector, these estimates were released by National Statistical Office அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்க. Some indicators used for such estimate include coal production, cement production, steel consumption, sales of commercial vehicles, passengers handled at the airport, aggregate bank deposit and bank credit. இந்த எல்லா ஃபினாமினாஸை பேஸ் பண்ணி இவங்க இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கார் சேல்ஸ், வெஹிகுலர் சேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல ஜீரோ சேல்ஸ். 2 வீலர்ஸாக இருக்கட்டும், 4 வீலர்ஸாக இருக்கட்டும், LMV லைட் மோட்டார் வெஹிக்கல்ஸ், ஹெவி மோட்டார் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் வாஸ், சேல்ஸ் வாஸ் ஜீரோ. ஸோ அதை பேஸாக வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆயிருக்கோ, எது ஃபார்முலா இருக்கோ அதை மட்டும் இவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. வேற இன்ஃபார்மல் செக்டர்ஸ் இவங்க that is they have not included the informal sector in the calculation of this particular figure. ஸோ இது பேஸாக வச்சு பேஜ் நம்பர் 1 இங்கே என்னென்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எக்கனாமிக் நியூஸ் அங்கே ஜிடிபி பற்றி பேசுவோம், கூடவே கிராஸ் வேல்யூ ஆடட் என்னன்னு சொல்லுவோம், அண்ட் COVID-19 இம்பாக்ட், இது எல்லாமே இந்த நியூஸ்ல நமக்கு கொடுத்திருப்பாங்க த ஹிந்துல. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. The National Statistical Office said the gross domestic product GDP of India has shrunk to a record 23.9% in April to June 2020 quarter. ஸோ ஏப்ரல் 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் இந்த 3 monthsல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, there is slump of GDP for a record of 23.9%, which is least in the last 10 years. So past decadeல இது lowest fall ன்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ என்ன சார் GDP GVA ன்னு கேட்டீங்கன்னா, gross value added பாருங்க. The gross value added growth rate also declined by 22.8%. ஸோ ரெண்டுமே GDP-யும் டிக்ளைன் ஆயிருக்கு, gross value added-ம் டிக்ளைன் ஆயிருக்கு. இது யார் சொல்றாங்கன்னா NSO சொல்றாங்க. Based on contraction is estimated based on limited indicators. Limited indicators யாரு? Only formal sector. Informal sector நம்ம ஆட் பண்ண கிடையாது. ஸோ ஃபார்மல் செக்டார் பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டேட்டாவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க NSO. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிடிபின்னா என்னது, ஜிவிஏ என்னது, எக்கனாமிக் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. கிராஸ் டோட்டல், டொமஸ்டிக் வித்தின் இந்தியா எவ்வளோ வந்திருக்கு, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தின் த நேஷனல் பவுண்டரி, இந்தியாவுக்குள்ள
தோ இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் சிட்டிசன்ஸாக இருக்கட்டும், ஃபாரின் கம்பெனிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஜிடிபின்னு சொல்றாங்க. ஸோ டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல வந்துடும். ஸோ இட் இஸ் அ மெஷர் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் அ கண்ட்ரி. It is a total value of country's annual output of goods and services. Okay, within the boundary. It gives the economic output from the consumer side. Within the boundary ஞாபகம் வச்சுக்கணும். GDP, domestic ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Opposite, GNP, gross national product னு சொல்லுவோம். So national product சொல்லும்போது nationals of India, Indian citizens எங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட economic activities நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் GNP ல. whereas GDP purely domestic factors. Next பாருங்க, GVA, gross value added. Gross value added என்னன்னு கேட்டோம்னா sum of GDP, total GDP, அதுல என்ன இன்க்ளூட் பண்றோம்னா net of subsidies, எவ்வளவு சப்சிடி நம்ம கொடுத்திருக்கோம் for people, and also taxes. What are the types of taxes we have provided for the citizens of the country, MNCs of the country, multiple sectors of the country. அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாங்கன்னா we will get the value of GVA, gross value added. So ரெண்டு terms, GDP, gross domestic product, GVA, gross value added, ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டுமே கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு because of the COVID-19 pandemic, because of the lockdown of the entire world ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட், ஸ்பெசிபிக் டு இந்தியா. அப்படி பேசும்போது இது ஃபர்தரா எப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா செக்டார்ஸும் டவுன்ஃபாலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு எக்ஸெப்ட் எசென்ஷியல் கமாடிட்டிஸ், தட் இஸ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைட் செக்டார்ஸ். அப்போ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் பாசிட்டிவ் growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. வேற மித்த எல்லா செக்டார்ஸும் உங்களுக்கு நெகட்டிவ் growth தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் நெகட்டிவ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நெகட்டிவ், ட்ரேட், ஹோட்டல், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ப்ராட்காஸ்டிங் ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது, ரைட், நெகட்டிவ். அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், அதுவும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் growth தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா GVA ப்ரீவியஸ் குவார்டர்ல 4.8% இருந்துச்சு, இந்த குவார்டர்ல -22.8% இருக்கு. whereas GDP அப்படின்னு பேசணும்னா இட் வாஸ் 5.2% in last quarter, whereas 23.9% in this quarter compared to previous year. ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸெப்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டார், all the sector have faced the negative growth in the GDP ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்னா GDP growth is generated from one of the four engines of growth னு சொல்றாங்க. யார் யார் four engines னு பாத்தீங்கன்னா, one is private consumption அப்படின்னு சொல்றாங்க. private consumption யாரு, நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் கன்சியூம் பண்ற பாருங்க ப்ராடக்ட்ஸ், அதான் private consumption. second factor, investment by private sector business. ஸோ செகண்ட், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு growth இன்க்ரீஸ் ஆகும். பட் லாக்டவுனால பிரைவேட் கம்பெனிஸால ஃபண்டிங்கை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அங்கேயும் நம்ம நெகட்டிவ் growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். net export demand has turned out positive in this first quarter because India's import have crashed more than its export. import crash ஆயிடுச்சு, whereas export increase ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. And finally, the government expenditure went up by 16%, but this was nowhere near enough to compensate for the loss of demand in other sectors. So 4 sectorsல 2 sector உங்களுக்கு, that is the net export demand and investment by government, இது நல்லா பாசிட்டிவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. whereas private consumption and investment by private sectors, that has drastically reduced அப்படின்றது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so these are the four main engines for the growth of economy, for the growth of GDP. அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா இதோட இம்பாக்ட் என்ன ஆக போகுது. இம்பாக்ட் பாருங்க, on jobs, because of loss of because of the lockdown, because of the low manufacturing, because of the shutdown of companies, jobs எல்லாமே போயிடுச்சு, ஜாப்ஸே கிடையாது இப்போ, ரைட். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் which have contracted அப்படின்னு சொல்லும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே ஜாப் ப்ரொவைடிங் இண்டஸ்ட்ரீஸ். நிறைய ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். வருஷம் வந்து மேனுஃபேக்சரிங் நடந்துட்டே இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டே இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டே இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணிட்டோம், லாஸ்ட் 3 months 4 monthsல நம்ம டோட்டல் ஷட் டவுன் ஆஃப் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் which have led to huge loss of jobs அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இன்ஃபார்மல் செக்டார் crisis is expected to be deeper given that the small scale industries and informal sector, இன்னும் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கல,
ஓகே, நம்ம சொன்ன பாத்தீங்களா, NSO data has released only on the base of formal sector. இன்ஃபார்மல் செக்டார் பத்தி இன்னும் நம்ம டேட்டாவே எடுக்கல. சப்போஸ் அந்த டேட்டா வெளியே வந்ததுன்னா அதுவும் பெரிய இம்பாக்டை தான் கிரியேட் பண்ண போகுது. பிகாஸ் இன்ஃபார்மல் செக்டார் பேசும்போது டெய்லி வேஜஸ் எம்ப்ளாய் இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஷட் டவுன். அதனால வந்து இதுவும் பெரிய இம்பாக்டா பண்ண போகுது. அடுத்தது பாருங்க, ஆன் பேங்க்ஸ். பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, டிஃபால்ட் வில் இன்க்ரீஸ் இன் த பேங்கிங் செக்டார் ஆஃப்டர் த மொராட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மொராட்டோரியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேங்க்ஸ் எல்லாமே 3 months 5 months 6 months சொல்லும் போது சடனா இந்த டிஃபால்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் நான் லோன் பே பண்ண முடியாது, என்னால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாது, ஏன்னா என் கையில் வேலை கிடையாது, என்னோட எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஃபினாமினாஸ் வரும்போது defaulters will increase. That default will increase the pressure on this bank. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்க போது. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா ஃபைனலி ஆன் எக்கனாமி இட் இஸ் நவ் பிலீவ் தட் த ஃபுல் இயர் ஜிடிபி வில் கம் டவுன். ஏன் சார்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே நம்ம ரெக்கார்ட் நெகட்டிவ் growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோம். இது ரெக்கவர் ஆகணும் செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர், ஃபோர்த் குவார்டர். ஸோ கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் கம்பேரிசன் பண்ணோம்னா திஸ் இயர் த ஜிடிபி வில் பி இயர் வைஸ் பார்த்தோம்னா லோவா இருக்கும். இதுதான் எஸ்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இது எல்லாத்தையும் நீங்க நம்ம ஃபாலோ பண்ணி வைக்கணும். இம்பாக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன் என்ன பண்ணலாம் சார், இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, என்ன சார் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் குளோபல் ஷிஃப்ட். குளோப் எப்படி ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஷிஃப்ட் ஆகணும். டிஜிட்டலைசேஷன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் யாருமே பிசிக்கல் பேங்க்கு போவே கிடையாது. கையில போன் வச்சிருந்தோம், பீம் ஆப் வச்சிருப்போம், ஒரு மல்டிபிள் பேமெண்ட் சிஸ்டம் வச்சிருப்போம். அந்த டிஜிட்டலைசேஷன் அதை வந்து ப்ரமோட் பண்ணுங்க. ஓகே, ஸோ டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஆஃப் தி எக்கனாமி அண்ட் ஷிஃப்டிங் சப்ளை செயின். சப்ளை செயினை ஷிஃப்ட் பண்ணுங்க. urbanization இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரைட், ஸோ ரூரல் ஏரியால இருந்து மக்கள் urbanக்கு வரணும். ஸோ தட் த ஜாப்ஸ் ஆர் கிரியேட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ரைசிங் இன்கம் அண்ட் டெமோகிராஃபிக் ஷிஃப்ட். டெமோகிராஃபியை ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட இந்தியா ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் நேஷன் சொல்றோம். டெமோகிராஃபி வைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அப்போ அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் a great focus on sustainability like health safety can become the hallmark of the post pandemic economy. போஸ்ட் பேண்டமிக் இப்போ அன்லாக் 4.0 போயிட்டு இருக்கா. அப்போ போஸ்ட் பேண்டமிக் எக்கனாமி வந்து ஹால்மார்க்கா வேணும்னா நம்ம இந்த ஃபினாமினாஸ் குளோபல் செயின் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளும் செஞ்சே ஆகணும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட், ஹையர் ப்ரொடக்டிவிட்டி த்ரூ பிரைவேடைசேஷன். பிரைவேடைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இந்த லார்ஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் என்டர்பிரைசஸ் இருக்கும் பாருங்க, பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பிஎஸ்பிஸ் பப்ளிக் செக்டார் பேங்கிங், இது எல்லாத்தையும் நீங்க பிரைவேடைஸ் பண்ணுங்கன்ற சொல்றாங்க. so that the largest chain-owned enterprises to potentially double their productivity. so government control இருக்கிறதுனால நிறைய restrictions இருக்கு. whereas private control போயிடுச்சுன்னா there will be more liberty, there will be more competition, so that there will be more production of the needed things அப்படின்னு சொல்லி செகண்ட் ஒரு செஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, government also had a focus on privatization under Atmanirbhar Bharat package. so Atmanirbhar Bharat அனௌன்ஸ் பண்ணும்போது பிரைவேடைசேஷன் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, ரோட்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ஹை ஸ்பீட் ரயில் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க, ஏர்வேஸ் கொஞ்சம் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினாமினாஸ் எல்லாமே நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாதான் நம்மளால ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்க முடியும். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுத்தாதான் நம்மளால பெரிஷபிள் கூட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹையா டேமேஜ் ஆகாம எடுத்துட்டு போயிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேச ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி எஃபிஷியன்ட் ஃபினான்சிங், இது எல்லாமே நடக்கிறதுக்கு பைசா தேவைப்படும். ஸோ ஃபினான்ஸ் நிறைய ஸ்ட்ராங் சென்ட்ரல் பேங்க் இருக்கட்டும், ஆர்பிஐ வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், நிறைய பவர்ஸ் அவங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலி, சப்போஸ் இது எல்லாமே நடக்கலன்னா ஒரு பேட் பேங்க் கிரியேட் பண்ணுங்க தட் கேன் டேக் கேர் ஆஃப் தி இன்ஆபரேட்டிவ் அசட்ஸ். சில அசட்ஸ் ஆபரேஷன்லே கிடையாது, ஒரு பெரிய ஷிப் இருக்கும், ரொம்ப நாளா சும்மாவே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபண்டா மாத்தி ஒரு பேட் பேங்க்னா கெட்ட பேங்க் கிடையாது, பேடான திங்ஸ் அப்சர்வ் பண்ற பேங்க். ஓகேங்களா? ஸோ பேட் பேங்க் வந்து கிரியேட் பண்ணிட்டு இன்ஆபரேட்டிவ் அசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல வைங்கன்றது சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க நிறைய எக்கனாமிஸ்ட். ரைட், ஸோ 1 2 3 4 5 6 சொல்யூஷன்ஸ் இருக்கு. இது நீங்க ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுங்க, மெயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணுங்க. ரைட், இந்த ஃபேக்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் நியூஸ் பாருங்க, ரொம்பவே கான்ட்ரோவர்ஷியல் நியூஸ், ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் போப்டே
அவர் ஒரு பைக்ல உட்காந்துட்டு இருப்பாரு, அந்த பைக்ல வந்து மாஸ்க் போடாம ஹெல்மெட் போடாம சூப்பர் பைக் அது உட்காந்தது, அதை போட்டோ எடுத்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு மிஸ்டர் பிரசாந்த் பூஷன் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தே ஹவ் ஃபைல்ட் ஏ கண்டெம்ப்ட் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் மிஸ்டர் பிரசாந்த் பூஷன் ஹூ வாஸ் a civil lawyer, ரைட்? ஸோ இதுக்கு மேல கண்டெம்ப்ட் பெட்டிஷன் இப்போ கேஸ் போயிட்டு ஃபைனலி வேர்டிக்ட் வந்துச்சு. தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் இம்போஸ்ட் ₹1, வெறும் ₹1 ஃபைன் மட்டும் கட்டுங்க, ₹1 ஃபைன் கட்டுங்க, இல்லாட்டி 3 months ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த விஷயம்லாம் பெருசா தேவைப்படாது. நமக்கு என்ன தேவைப்படும்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு கண்டெம்ப்ட் பெட்டிஷன் என்னது, எந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி கண்டெம்ப்ட் ஃபைல் பண்ண முடியுது, டைப்ஸ் ஆஃப் கண்டெம்ப்ட், ரைட், யார் மேல கண்டெம்ப்ட் சொல்லலாம், எந்த விஷயத்துல கண்டெம்ப்ட் சொல்ல முடியும், இது எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம பார்க்க போறோம் ஆஃப் ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் ஆல்சோ லோவர் கோர்ட்ஸ், ரைட்? ஸோ பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 1ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜுடிஷியரி, கண்டெம்ப்ட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி நம்ம ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ரைட் டு ஃப்ரீடம் பேசும்போது நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு, அசோசியேஷன் இருக்கு, இந்த மாதிரி 6 ஃப்ரீடம் இருக்கு, ஸ்பீச் இருக்கு, எக்ஸ்பிரஷன் இருக்கு. பட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போட்டோ ஷேர் பண்ணிட்டு ஒரு சின்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கே கண்டெம்ப்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்கன்னா, அப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ஸ்டில் இன் டேஞ்சர்னு சொல்லி முடிக்கலாம், ரைட்? அப்படிதான் சொல்லுவார் பிரசாந்த் பூஷன். அப்போ இவர் சொல்றத பேஸ் பண்ணி பார்த்தா இந்த ப்ரொடெக்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் அவங்களே வந்து அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு அகேன்ஸ்டா நிக்கிற மாதிரி இந்த கேஸ் அப்படியே கிராஜுவலா போயிட்டு இருக்கோம். ஸோ 1 by 1 பார்ப்போம். ஸோ சுப்ரீம் கோர்ட் பனிஷ் த சிவில் ரைட் லாயர் பிரசாந்த் பூஷன் வித் a fine of ₹1 for committing criminal contempt by scandalizing the court. கோர்ட்டை ஸ்கேண்டலைஸ் பண்ணிருக்காங்கன்றாங்க. கோர்ட்டை பண்ண கிடையாது, ஆக்சுவலி சொல்ல போனா யாரை ஸ்கேண்டலைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, வெறும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, தோ இஸ் பார்ட் ஆஃப் கோர்ட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட போட்டோ ஷேர் பண்ணதா விஷயமே நடந்துச்சு. பை ஷோயிங் magnanimity, instead of imposing any severe punishment, we are sentencing the contemptor with a nominal fine of ₹1. A 3-judge bench led by Justice Arun Mishra இதை சொல்லியிருக்காங்க. நாங்கள் ரொம்பவே ப்ரெஷர் பண்ணல, எங்களோட மெக்னானிமஸை நாங்கள் காமிச்சிருக்கோம், மெக்னானிமிட்டி நாங்கள் காமிச்சிருக்கோம், அதனால வெறும் ₹1 மட்டும் ஃபைன் கட்டுங்க, ஃபைன் கட்ட முடியலன்னா 3 மாசம் ஜெயிலில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரசாந்த் பூஷன் சார் ஓகே சார் நான் ₹1 ஃபைன் கட்டிடுறேன், பட் இட் இஸ் அகேன்ஸ்ட் மை வில், அப்படிதான் கட்டுறேன்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும், ரைட்? நமக்கு என்ன தேவைன்னா contempt of court அப்படின்னு என்னது, இட் இஸ் அஃபென்ஸ் ஆஃப் பீயிங் டிஃபியன்ட் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டு த கோர்ட் ஆஃப் லா. அந்த கோர்ட் ஆஃப் லா என்ன வேணா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோயர் ஜுடிஷியரி, எது வேணா இருக்கட்டும், நீங்க வந்து டிஃபியண்டா இருக்கீங்க ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கீங்க ஜுடிஷியரிக்குன்னா, யூ வில் ஃபேஸ் த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட்டை நீங்க தப்பு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போய் கண்டெம்ப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ரைட்? பீயிங் இம்பொலைட் டு லீகல் அத்தாரிட்டிஸ், அடுத்த பாயிண்ட் பாருங்க, லீகல் அத்தாரிட்டிஸ்க்கு இம்பொலைட்டா இருக்கீங்க in the courtroom, வெளியே கிடையாது, கோர்ட் ரூம்ல, or rebelliously failing to follow an order by the order given by the court. So legal authoritiesக்கு அவங்கள நீங்க வந்து ஏதாச்சும் இம்ப்ராப்பர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க கோர்ட் ரூம்ல, அப்போ நீங்க கண்டெம்ப்ட் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் as well as ஒரு கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணலனா அப்போ நீங்க கண்டெம்ப்ட உங்க மேல சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. A judge can levy sanctions such as penalty or prison for someone who found guilty of contempt of court. So penalty சொல்லும் போது இப்போ மிஸ்டர் பிரசாந்த் பூஷனுக்கு அகைன்ஸ்டா பெனால்டி கொடுத்துருக்காங்க ₹1 and prison சொல்லிருக்காங்க. சப்போஸ் ₹1 ஃபைன் கட்டலனா 3 மாசம் ஜெயில், இதையும் சொல்லியிருப்பாங்க, ரைட்? ஸோ ஜெயிலும் கொடுக்கலாம் ஆர் ஃபைனும் கொடுக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ் பேசுது. அப்போ என்ன சார் ரூல்ஸ்ன்னு கேட்டா, there are broadly 2 categories of contempt. One is being disrespectful for the legal authorities in the courtroom and willfully failing to obey court order. Ida classification, broad categories of contempt. ரெண்டு ப்ரொசீடிங்ஸ் தான் நல்லா ஞாபகம். ஒன்று வந்து கோர்ட் ரூம்ல நீங்க லீகல் அத்தாரிட்டிஸை தப்பா பேசிட்டீங்கன்னா அது கண்டெம்ப்டா மாறிடும். ஆர் சுப்ரீம் கோர்ட் ஆர் ஜுடிஷியரி ஆர்டர் போட்டாங்க, அந்த ஆர்டரை நீங்க ஒபே பண்ணலன்னா அதுவும் கண்டெம்ப்டா மாறிடும். அப்போ எந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 12 ஆஃப் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971, ஐபிசியில இருக்கு செக்ஷன் 12, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 இது எல்லாமே சொல்ல வருது. Contempt of court can be punished with simple imprisonment for a term which may extend to 6 months or with fine which may extend to ₹2,000 or both. So jail, simple imprisonment, right? Simple jail pudichu potuvaanga which can be extended up to 6 months
ஆர் ஃபைன் போடலாம் அப் டு ₹2000. இதுல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கணக்குல வந்துரும். செகண்ட் பாத்தீங்கன்னா there are two types of contempt of court. One is civil contempt. சிவில் கண்டெம்ட் சொல்றாங்க, இன்னொன்னு கிரிமினல் கண்டெம்ட் சொல்லுவாங்க. சிவில் கண்டெம்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெயிலியர் ஆஃப் சம்மன் டு கம்பைல் வித் கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க மதிக்கல அப்படின்னு சொன்னா கண்டெம்ட், சிவில் கண்டெம்ட். வேற கிரிமினல் கண்டெம்ட் வந்துச்சுன்னா the charges are punitive. கிரிமினல் கேசஸ் இருக்கும் பாருங்க, அவங்க மேல வந்து சார்ஜஸ் ஆஃப் punitive வந்துரும். where they serve to deter future act of contempt by punishing the offender no matter what happens in the underlying proceedings. ஸோ கிரிமினல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆவாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இஷ்யூல, ரைட்? ஸோ ஒன் இஸ் சிவில், நார்மலான கேசஸ் கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டு அதை மதிக்கலன்னா சிவில் கேசஸ். வேரஸ் கிரிமினல் வந்துச்சுன்னா the charges are punitive, right? They serve to deter future act. நான் ஏதாச்சும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் போட்டாச்சுன்னு நான் என் மேல ஏதாச்சும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கண்டெம்ட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து சிவியரா இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த வாட்டி நான் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஃபினாமினாஸ்ல கிரிமினல் கண்டெம்ட்டும் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, இதான் உங்களுக்கு செகண்ட் நியூஸ். தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். சோலாஸ் பத்தி நியூஸ் வந்திருக்கு. எங்க எடுத்திருக்காங்க? ஆந்திர பிரதேஷ்ல எடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ ஆந்திர பிரதேஷ்ல போய் எடுக்கும்போது தெலுங்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபினாமினாஸ் வந்திருக்கு. ஸோ ரேர் ரெனாட்டி சோலாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ரேர் ரெனாட்டி சோலாஸ். ரெனாட்டி சோலாஸ்னா அது ஒரு ரெனாட்டி ஒரு ரீஜன், ஆந்திர பிரதேஷ்ல கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரீஜன். அங்க அவங்களோட என்கிரேவ்ட் திங்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து அர்ன் பண்ணிருக்காங்க ஒரு ஃபார்மரோட தோட்டத்துல, ரைட்? அங்க வந்து ஒரு புரோக்கன் பில்லர் கிடைச்சது. அந்த புரோக்கன் பில்லர்ல உங்களுக்கு டோலமைட்டும் ஷேல் ராக்ஸ் பேஸ் பண்ணி இந்த இன்ஸ்கிரிப்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல தெலுங்கு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் நியூஸ்ல இருக்கும். நமக்கு எங்கெல்லாம் இந்த நியூஸ் ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, ஒன் இஸ் ஹிஸ்டரியில ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில சங்கம் எரா படிக்கும் போது சோலாஸ் பத்தி படிப்போம், ரைட்? சோலாஸ் பேசும்போது பிரஹதீஸ்வர் டெம்பிள் பத்தி படிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்லாம் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்துடும். ஸோ ஆர்ட் எப்படி இருக்கு, நம்ம சோலாஸோட ஆர்டிஸ்டிக் வியூ எப்படி இருந்துச்சு, டெம்பிள் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எல்லாமே உங்களுக்கு 4 நியூஸ் இந்த பர்டிகுலர் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, rare Renati Chola era inscription has been unearthed in remote village of Kadapa district of Andhra Pradesh. Andhra Pradeshல கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. Found engraved on a dolomite slab and shale. எங்க ஒரு பில்லர் கிடைச்சிருக்கு, அந்த பில்லர் புரோக்கனா இருக்கு. புரோக்கன் பில்லர்ல டோலோமைட்டும் ஷேல் ஸ்லாப்ஸும் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்லாப்ல இவங்க என்கிரேவிங் பண்ணிருக்காங்க அந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டோலோமைட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் செடிமெண்ட்ரி carbonated rock composed of calcium, magnesium, carbonate. So dolomite is a sedimentary rock. Whereas shale it is also called as mudstone. It's a fine-grained sedimentary rock that forms the compaction of silt and clay size mineral particles. So shale and dolomite both are sedimentary rocks. And the sedimentary rocks வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா ஷேல் பத்தி பேசணும்னா, ஷேல் இஸ் யூஸ்ட் ஃபார் காம்பாக்ஷன் ஆஃப் சில்ட், சில்ட்டை காம்பாக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபினாமினாஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பர்டிகுலர் டோலோமைட் அண்ட் ஷேல். இந்த டோலோமைட் அண்ட் ஷேல் மேல தான் இந்த ரேர் மெட்டீரியல், ரேர் இன்ஸ்கிரிப்ஷன் அவங்க வந்து கல்வெட்டு மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று வச்சுக்கோங்க. செகண்ட், த இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ரிட்டன் இன் ஆர்கைக் தெலுங்கு. தெலுங்குல எழுதியிருக்காங்க. ஓகே, இட் வாஸ் அசைன்ட் டு 8th century AD when the region was under the rule of Chola Maharaja of Renadu. Chola Maharaja of Renadu. So 8th century AD. அவ்வளோ பழசான இன்ஸ்கிரிப்ஷன் அதை எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, 8th centuryல சோலா மகாராஜா ஆஃப் ரெனாடுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரோட எரால தான் இந்த பினாமினாஸ் நடந்திருக்கு. அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தெலுங்கு லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பினாமினாஸ் நல்லாவே தெரியும். அடுத்தது பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டெசிஃபர்ட் 2 ரெனாட்டி சோலாஸ் பிலாங்கிங். 2 திங்ஸ் எடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டோலமைட், இன்னொரு ஷேல். ரெண்டுத்துல இருந்து எடுக்கும் போது அந்த 2 டோலமைட்ஸ் 2 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, the first inscription speaks of their capital எரிக்கல்லு, ஏரிக்கல்லு, ERIKAL, ஏரிக்கல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏரிக்கல் எங்க இருக்கு, கமலபுரம் ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க.
கமலபுரம் ரீஜன் எங்க இருக்கு? அதுவும் கடப்பா டிஸ்ட்ரிக்ட்ல ஆந்திர பிரதேஷ்ல இருக்கும். இன் கடப்பா while the other speaks about the battle of Renati between Cholas and Banas. Battle of Renati. ஸோ ரெண்டு இன்ஸ்கிரிப்ஷன், ஒன்னு கேபிட்டல் பத்தி பேசுறாங்க ஏரிக்கல்லு, செகண்ட் பேட்டில் ஆஃப் ரெனாட்டி, அங்க சோலாஸ்க்கும் பானாஸ்க்கும் சண்டை நடக்குது. ரெண்டுத்தையும் இவங்க அந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன்ல கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் பாருங்க, அடுத்தது the inscription seems to throw light on the record of gift of 6 martas. martas ன்னு சொல்றாங்க. martas என்னது? a measuring unit of land to Brahmin priest. ஓகேவா? ஸோ பிராமின் priestக்கு லேண்ட கிஃப்டா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்? 6 martas அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது some lines are indicative of priority given to morality in those days. ஸோ moral principles எப்படி இருக்கணும் அதை பத்தியும் இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன்ல எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு யாரு? ஃபர்ஸ்ட் திங் வந்து கேபிட்டல், செகண்ட் திங் வந்து பேட்டில் ஆஃப் ரெனாட்டி, தேர்ட் திங் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீஸ்டுக்கு லேண்டை டொனேட் பண்ணது, அண்ட் ஆல்சோ அலாங் வித் த moral principles in those days. those days னா 8th century AD, அந்த டைம்ல moral principles எப்படி இருக்குன்றது பேசியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன்ல. நெக்ஸ்ட் பாருங்க, ரெனாட்டி சோலாஸ்னா யாருன்றது? தே ஆர் தெலுங்கு சோலாஸ். ஓகேவா? தெலுங்கு சோலாஸ் ஆஃப் ரெனாடு, ரே நாடு அப்படின்னு சொல்றாங்க. ரே நாடு, நாடுனா கண்ட்ரி. ஸோ ரே நாடுன்னு சொல்லும் போது ரெனாட்டி சோலாஸ் ரூல்ட் ஓவர் ரேநாடு ரீஜன், த பிரசன்ட் டே கடப்பா டிஸ்ட்ரிக்ட். த ஏர்லியஸ்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி வாஸ் நந்திவர்மன், 500 AD. நந்திவர்மன் அவர் தான் ஏர்லியஸ்டா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் சோலா டைனஸ்டின்னு சொல்றாங்க. நாங்களாம் ஃபியூடேட்டரிஸ் ஆஃப் சோலாஸ் டைனஸ்டி. ஸோ கரிகால சோழனோட டைனஸ்டில இருந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ தீஸ் கிங்ஸ் claim that they belong to Karigala Cholas dynasty. They are said to be the first kingdom to use Telugu in administration and inscription instead of Sanskrit. ஏன்னா சோலாஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வேரஸ் ரெனாடு சோலாஸ் என்ன பண்ணாங்கன்னா பியூர்லி தே ஹேவ் யூஸ் த தெலுங்கு. ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரைட், த ஃபர்ஸ்ட் ரூலர்ஸ், த ஃபர்ஸ்ட் கிங்டம் டு யூஸ் தெலுங்கு இஸ் ரெனாடு சோலாஸ் ஆர் ரெனாட்டி சோலாஸ்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரஸ் அதர் சோலாஸ் பேசும்போது தோஸ் சோலாஸ் யூஸ் சான்ஸ்கிரிட் as well as தமிழ். ஓகேவா? ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ கான்ட்ரவர்சி ஆயிருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க பேப்பர்ல. நம்ம பிரகதீஸ்வர் டெம்பிள்ல வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு, தெலுங்கு தமிழ் யூஸ் பண்ணுமா சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ ஹைகோர்ட் தான் சொல்லிக்கோம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா சோலாஸ்மே ரெண்டு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதை பேஸா வச்சு சோலா டைனஸ்டி நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. ஸோ தே ஹேவ் ruled over central and northern Tamil Nadu from around the 8th to 12th century. Next, அவங்களோட எம்ப்ளம் பார்த்தீங்கன்னா டைகர். அதில் ரொம்ப ஃபேமஸான கிங் யாருன்னா கிங் கரிகாலா வாஸ் ஃபேமஸ் கிங் ஆஃப் சங்கம் சோலாஸ். பேட்டில் ஆஃப் வென்னி, பேட்டில் ஆஃப் வென்னின்னு சொல்லும் போது த பேட்டில் பிட்வீன் கரிகாலா அண்ட் சேரா பாண்டியாஸ் அண்ட் 11 மைனஸ் chieftains. இதான் பேட்டில் ஆஃப் வென்னி. கரிகாலா ஒரு பக்கம் இருப்பாரு, சேராஸ் சோலாஸ் அண்ட் பாண்டியா, சேராஸ் பாண்டியாஸ் அண்ட் 11 மைனஸ் chieftains ஒரு பக்கம் இருப்பாங்க. அதுல வந்து கரிகாலன் விக்டோரியஸா வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் இஸ் கரிகாலன் ஃபவுண்டட் த போர்ட் சிட்டி ஆஃப் பூஹார், ஐடென்டிக்கல் வித் காவேரிப்பட்டினம். இப்போ இருக்கிறது பூம்புகார்னு சொல்லுவோம் பாருங்க, காவேரிப்பட்டினம், அண்ட் கன்ஸ்ட்ரக்டட் 160 கிலோமீட்டர் ஆஃப் எம்பேங்க்மெண்ட் அலாங் தி காவேரி ரிவர். எம்பேங்க்மெண்ட் சைட் பவுண்டரி கட்டியிருப்பாரு காவேரி ரிவர் மேல. அதுவும் வந்து யார் பண்ணா கரிகால சோழன் தான் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்ட். நெக்ஸ்ட் பதில பேசணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல, அந்த பூம்புகார் பேஸ் பண்ணி ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் டிஜிட்டல் பூம்புகார் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ராஜெக்ட் டிஜிட்டல் பூம்புகார் டு ரீக்ரியேட் த சோலா டைனாஸ்டி போர்ட் சிட்டி. பூம்புகாரை திரும்பி ரீக்ரியேட் பண்றாங்க. ப்ராஜெக்ட் பூம்புகார் டிஜிட்டல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கான்சிக்ரேஷன் கும்பாபிஷேகம் செரமனி வாஸ் ஹெல்ட் அட் பிரஹதீஸ்வர் டெம்பிள் ஆஃப்டர் 23 years இன் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்ல பெரிய கோயில் இருக்கு, பிரஹதீஸ்வர் டெம்பிள்னு சொல்லுவோம். பிரஹதீஸ்வர் டெம்பிள் நேம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா மராடாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்பிளோட ஒரிஜினல் நேம் ராஜராஜ டெம்பிள். ஓகே, பிகாஸ் திஸ் டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ராஜராஜ சோழா பிட்வீன் 1003 AD அண்ட் 1010 AD. ஸோ 1000 years கம்ப்ளீட் பண்ணிச்சு 2010ல இந்த டெம்பிள். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வருது, டெம்பிள் ஆர்கிடெக்சர் வருது, டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வரும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் த லாஸ்ட் நியூஸ் ஆஃப் தி செஷன் பார்த்தீங்கன்னா RBI மூவ்ஸ் டு ஈஸ் லிக்விடிட்டி ஃபர்தர். ஸோ லிக்விடிட்டி இன்னும் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகட்டும், அதனால RBI நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க.
அந்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஆப்ரேஷன் பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் ஆல்ரெடி வேர்ல்டு லெவல்ல ஃபெடரல் ரிசர்வ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஃபினாமினஸும் நம்ம கிராஜுவலா பார்ப்போம். இதுல யார் யார் வருவாங்கன்னா பேங்கிங் ஏரியா வருது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், ரெப்போ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும், ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அப்பியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ எல்லாத்தோட மீனிங் நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் and a hike in held to maturity limit, HTM, OMO, open market operation, and HTM, held to maturity limit, under statutory liquid ratio, SLR, under statutory liquid ratio for banks for smooth financial conditions. So financial conditions smooth ஆகட்டும், அதனால RBI என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டெப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் இன்னும் ஃபர்தரா இன்டென்சிஃபை பண்ணுங்க, இந்த ஹெல்ட் டு மெச்சூரிட்டி பீரியட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபினாமினாஸ் எங்க லிங்க் ஆகுது, ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோல லிங்க் ஆயிட்டு இருக்கு. The move has been termed as Operation Twist. ஸோ ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஐ என்ன கொடுத்துருக்கு, ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரே கொடுத்தாச்சு, ஆபரேஷன் ட்விஸ்ட். இந்த ஆபரேஷன் ட்விஸ்ட் நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணிருக்கோம்னா யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்லுவோம் அதை நம்ம. The Operation Twist is the name given by USA Federal Reserve monetary policy operation, which involves என்ன நடக்குது பாருங்க, which involves the purchase and sale of government securities to boost the economy by bringing down the long term interest rate. So government securities purchase பண்ணுங்க, government securities purchase பண்ணீங்கன்னா economy boom ஆகும், economy boom ஆயிடுச்சுன்னா long term interest rates reduce ஆகும் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் ட்விஸ்ட் originally designed by USA Federal Reserve, which is now utilized by Reserve Bank of India அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் ஆனது. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் ஒண்ணுமே கிடையாது, சைமல்டேனியஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ் பை ஆர்பிஐ. சேலும் பண்றாங்க, பர்ச்சேஸும் பண்றாங்க. எது என்ன சேல் நடக்குது, என்ன பர்ச்சேஸ் நடக்குது, உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் ட்ரெஷரி பில்ஸும் சைமல்டேனியஸா ஒரு பக்கம் செல்லிங் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பையிங் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நடந்ததுன்னா இது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்லுவோம். ஏன் சார் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, டு ரெகுலேட் த மணி சப்ளை இன் த எக்கனாமி, மணி சப்ளையை ரெகுலேட் பண்ணணும். அதை அப்போ நம்ம கண்டிப்பா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் பண்ணி ஆகணும். செல்லிங் அண்ட் பர்ச்சேசிங் உங்களுக்கு சைமல்டேனியஸா நடந்தே ஆகணும். அந்த மாதிரி ஃபினாமினா சொல்றாங்க. RBI carries out the open market operations through commercial banks. ஓகேவா, யார் பண்றா, கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் பண்ணுது. and does not directly deal with public. பப்ளிக் கூட டைரக்டா டீல் பண்ண மாட்டாங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் த்ரூ தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ செல்லிங் நடக்குது, பர்ச்சேஸ் நடக்குதுன்னா ஒன்லி த்ரூ த கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் நாட் த்ரூ த பப்ளிக்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லணும்னா, இட் இஸ் a quantitative tool which minimizes the impact on the interest rates and inflation rate level. ஸோ குவான்டிடேட்டிவ் டூல்னு சொல்றாங்க. இந்த எக்கனாமி படிக்கும் போது குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டூல்ஸ் நம்ம படிப்போம். குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் என்ன பண்ணுதுன்னா மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணும். குவான்டிடேட்டிவ் டூல்ஸ் கண்ட்ரோல்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் மணி சப்ளை பை சேஞ்சிங் CRR, cash reserve ratio, bank rate or open market operation. Quantitative. Whereas qualitative வந்து வச்சுக்கோங்க, it includes persuasion by central bank in order to make commercial banks discourage or encourage lending, which is done through normal moral suasion, margin requirement, etc. Right? moral suasion. நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா சென்ட்ரல் பேங்க் சொல்லும் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட, நீங்க ஒன்னு லெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்ல லெண்டிங்கை கம்மி பண்ணுங்க, இதெல்லாம் மாரலி நீங்களே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குவாலிட்டேட்டிவ் டூல். குவாலிட்டேட்டிவ் டூலும் சேம் ஃபினாமினா தான், குவாலிட்டி ஆஃப் பேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக குவாலிட்டேட்டிவ் டூல்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ரெப்போ ரேட்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் LTRO எதுக்காகனா டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட், to reduce the cost of fund, banks that had availed of fund under long term repo operations. So it is a tool that lets bank borrow 1 to 3 years fund, 1 ல இருந்து 3 years வரைக்கும் fund வாங்கலாம் from RBI at repo rate by providing government securities with similar or high tenure as collateral. 1 to 3 years வரைக்கும் வாங்கலாம். அதான் லாங் டேர்ம் ரெப்போ ரேட்னு சொல்றாங்க, லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் சொல்றாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், டக்குன்னு வாங்கணும் டக்குன்னு கொடுத்துடணும். வேற லாங் டேர்ம் ரெப்போ ரேட் வாங்கிட்டாங்கன்னா, லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன் நடந்துச்சுன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு ஃபண்டிங் நிறைய வாங்கிடுவாங்க ஃப்ரம் தி ஆர்பிஐ. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃப்ரீக்வெண்டா நியூஸ்ல இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்டு டு மெச்சூரிட்டி, இதுவே டெப்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. Securities are debt securities acquired with the intent to keep it until maturity. மெச்சூர் ஆகிற வரைக்கும் நான் கையில வச்சுப்பேன், ஆனால் மெச்சூர் ஆகும் நான் சேல் பண்ணிடுவேன். ரைட். இன்க்ரீஸ் இன் ஹெல்டு டு மெச்சூரிட்டி லிமிட், ஆர்பிஐ ரேஸ் த லிமிட் ஆன் தி பாண்ட் to 22% from 19.5 of net demand and time liabilities. NDTL, net demand time liabilities பேஸ் பண்ணி இந்த HTM ஓட வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க, மெச்சூரிட்டியை 22% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதால என்ன சார் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, the bank will have more room to buy more bonds. கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணும், நிறைய பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம் without bothering about the short term fluctuations. ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் பத்தி கவலையே பட வேண்டாம், லாங் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் பத்தி மட்டும் யோசிக்கணும். அப்போ நிறைய பாண்ட்ஸை இவங்க செக்யூர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதான் வந்து உங்களுக்கு HTM மாடல் பை ஆர்பிஐன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எதுக்கு பண்றாங்கன்னா, ஆர்பிஐ அனௌன்ஸ் யூஸ் ஆஃப் டைனமிக் ஸ்டாச்சாஸ்டிக் general equilibrium, right? So dynamic stochastic general equilibrium to provide an assessment of likely impact of COVID-19 and subsequent lockdown on the Indian economy. So COVID-19 lockdown ஆல என்ன நடந்துச்சு, எல்லா phenomena நடந்துச்சுன்றது இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைனமிக் ஸ்டாச்சாஸ்டிக் ஜெனரல் ஈக்குலிபிரியம் ப்ரிலிம்ஸ்ல அப்படியே கேட்கலாம். DSGE is related to which among the following சொல்லி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து வைங்க. அண்ட் ஃபைனலி இது ஹிந்துல கொடுக்கல, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸா வந்தது, ஓணம் ஃபெஸ்டிவல். ஏன்னா இந்தியா இஸ் a land of diversity. கிட்டத்தட்ட ஆல் த லீடர்ஸ் ஆஃப் தி நேஷன் ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு அவங்களோட விஷஸை தெரிவித்தாங்க. ஸோ தெரிவிக்கும் போது நம்ம இந்த ஃபெஸ்டிவலை எடுத்திருக்கோம். ஸோ ஓணம் which is a festival, Kerala diversity of India, which shows the diversity of India. Harvesting festival னு சொல்லுவாங்க, ரைட்? ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் நம்ம ஊர்ல இந்தியால நிறைய இருக்கு. நார்த்ல இருந்து சவுத்ல வரைக்கும், ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபெஸ்டிவல் ஓணம், ரைட்? ஸோ ஓணம் பத்தி கிராஜுவலா பார்ப்போம். ஓணம் இஸ் a major harvesting festival in Kerala and it is celebrated to honor the யாரு, மகாபலின்னு ஒருத்தர் இருப்பாரு, அசுரா கிங் மகாபலி. யூஸ்வலா இந்தியன் லேண்ட்மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா காடுக்கும் டெமோனுக்கும் பிரச்சனை வரும், யூஸ்வலா காட் தான் ஜெயிப்பாங்க. பட் சில ஏரியாஸ்ல மட்டும்தான் டெமோனை நம்ம வந்து ப்ரே பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒருத்தர் வந்து நம்ம பாகுபலி, ரைட்? மகாபலி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மகாபலி who brought about peace and prosperity in Kerala, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Second, it is one of the three major festival of Kerala celebrated during the month of Chingam, the first month in Malayalam calendar, கொல்ல வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொல்ல வருஷம்ல சிங்கம் ஒரு மாசம் வரும், அதுல ஓணம் கூடவே யாரா இருப்பானா, விஷுன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் அண்ட் திருவதிரா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த பர்டிகுலர் ரீஜன்ல, கேரளால, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓணம் இஸ் செலிப்ரேட்டட் மேக்கிங் பூகோலம். ஓகே, பூகோலம்னு சொல்லுவோம், பூவால கோலம் போடுறது, ரங்கோலி பை ஃப்ளவர்ஸ், பூகோலம். அதர் ரிச்சுவல்ஸ் ஆர் ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் which includes வல்லம் களி. வல்லம்னா என்னது, தண்ணி, போட் ரேஸ். அடுத்தது புலி களி, புலி டைகர், களி டான்ஸ், டைகர் டான்ஸ். கும்மட்டி களி அப்படின்னு சொல்றாங்க, கும்மட்டி கும்மம் மாஸ்க், ஸோ மாஸ்க் டான்ஸ். உணத்தல்லு அப்படின்னு சொல்றாங்க, உணத்தல் என்ன சொல்ல வருது, மார்ஷியல் ஆர்ட்ஸ் அமாங் அதர்ஸ். இதெல்லாம் கூடவே நடந்துட்டு இருக்கோம். பட் மெயின் அட்ராக்ஷன் யாருன்னா ஃபீஸ்ட், சாப்பாடு. ஓணம் சந்தியா, கிராண்ட் ஃபீஸ்ட், இட் இஸ் த மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் ஓணம் ஃபெஸ்டிவல்ன்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? இதெல்லாம் வந்து பாருங்க, காட் வெர்சஸ் டெமன். நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து மெஜாரிட்டியா காட் தான் ஜெயிப்பாங்க, வேற டெமான் சில பிளேசஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒரு பிளேஸ் யாருன்னா நம்ம மகாபலி ஆஃப் கேரளா. ஸோ மகாபலி சண்டை போட்டு வருவார், யாரு கூட சண்டை போடுவார்னா வாமன் அவதார் ஆஃப் விஷ்ணு, அவர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வருவார், ரைட்? ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டா அசூர் ட்ரைப்னு ஒரு ட்ரைப் இருக்கு, PVTG அப்படின்னு சொல்லுவோம், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ் இந்த இடத்துல இருப்பாங்க. அசூர் ட்ரைப் யாரோட டெசண்டன்ஸ் கேட்டோம்னா மஹிஷாசுர் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருந்தார், ஒரு டெமான் இருந்தார். அவங்க வந்து லார்ட் துர்கா வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ அந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் சொல்லுவோம் பாருங்க, துர்கா ஃபெஸ்டிவல். ஸோ அந்த டெசண்டன்ஸ் தான் இவங்க, அசுர், மஹிஷாசுரோட டெசண்டன்ஸ். எங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, ஜார்க்கண்ட், ஆஸ்ட்ரோ ஏசியாட்டிக் ஆரிஜின், வெஸ்ட் பெங்கால்ல பார்க்க முடியும், மத்திய பிரதேஷ்ல பார்க்க முடியும், ரைட்? ஸோ இது எல்லாமே நடக்குது. தீஸ் ஆர் டெசண்டன்ஸ் ஆஃப் மஹிஷாசுர்,
the buffalo demon whom goddess Durga killed after a spirited fight. ஸோ சண்டை நடக்கும் 9 days சண்டை நடக்கும், அதான் நவராத்திரி ஃபெஸ்டிவல்னு சொல்லுவோம். ஸோ 9 days முடிஞ்ச அன்னைக்கு இந்த மகிஷாசுர அவரை லார்ட் காடஸ் துர்கா வந்து சாவடிச்சிருவாங்க. அவங்களோட டிசெண்டன்ஸ் தான் இந்த அசூர் ட்ரைப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ அசூர் ட்ரைப் வந்து நவராத்திரி ஃபெஸ்டிவலை கொண்டாட மாட்டாங்க, அது வந்து ஒரு பேட் டைமாக பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களோட வம்சாவளி அழிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, ரைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, காட் வெர்சஸ் டெமான். இதோட நம்ம இதை வைண்ட் அப் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஒன்று ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ரெனாட்டி சோலாஸ். இதோட ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்த இன்னொரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்கும். இந்தியா ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் இட்ஸ் வித்ட்ரால் ஃப்ரம் மல்டிலேட்டரல் மிலிட்டரி எக்ஸசைஸ் கால்ட் அஸ் கவுகாஸ் 2020. அந்த கவுகாஸ் 2020 எங்கே நடக்குது, அதோட ஆன்சர் நீங்கள் எனக்கு சாட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், டிஸ்கஸ் த இம்பாக்ட் ஆஃப் டிக்ரீஸ்ட் ஜிடிபி ஆன் எக்கனாமி. பேசிக்கான கொஸ்டின் தான், சும்மா 2 சைட்ஸ் மட்டும் எழுதி பாருங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு இருக்கும். மேக் ஏ நோட் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் ஜுடிஷியரி. கண்டெம்ட் ஆஃப் ஜுடிஷியரின்னு என்னது, எந்த ப்ரொவிஷனில் வருது, எப்படி கண்டெம்ட் கொடுக்கலாம், டைப்ஸ் ஆஃப் கண்டெம்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பேப்பரில் அசைன்மெண்ட்டை எழுதி வைங்க பத்திரமா. ஓகே, ஸோ with this I conclude this session. Thank you.